ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சகானா. நேயர்களே, இன்னைக்கு நான் மட்டும் வரல. அனு வந்திருக்காங்க, சார் வந்திருக்காங்க. இன்னைக்கு நாங்க 3 பேரும் வந்திருக்கோம். எதுக்காகனாக்கா, இன்னைக்கு கண்டிப்பா அனு வந்திருக்கு. கெட்டப் பார்த்தா ஏதோ டிஃப்ரெண்டான கேள்வின்னு நெனைக்கிறேன். நீ கெட்டப்பா இல்லையா? எப்பவுமே இப்படிதான் வரும் நானு. எல்லாமே சார் கெட்டப்பா தான் வேற வந்திருக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்காரு. சரி ஓகே பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு. அண்ணா ரெடியா? ரெடி சார். கேள்வி கேட்க ரெடியா? ஓகே, கேள்வி கேட்டுடலாம். இல்ல, எங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, டாக்டர் சார் இப்போ பாத்தீங்கன்னா 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேல சந்தேகப்படுறாங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மேல சந்தேகப்படுறாங்க. எதுக்காக சந்தேகப்படுற? இப்போ ஹஸ்பண்ட் சரியாவே இருக்கலாம், பட் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு ஃபோன் எடுக்கல, இல்ல ஆஃபீஸ்ல இருக்கும்போது வேலையா இருக்காங்கன்னா அவங்க ஒய்ஃப் பண்ணி யாரு கூட போயிருப்பான், எங்க போயிருப்பான், எப்படி போயிருப்பான் அப்படி இல்ல சார். சந்தேகம் எதனால வருது? எதனால இந்த சந்தேகம் வரதுக்கு என்ன தூண்டுதல்? என்ன பண்றாங்க அப்படின்னா, வீட்டுல இருக்கும்போது போன் எடுக்கலன்னா ஒரு வேலை எங்க போயிருப்பாங்க, அங்க போயிருப்பா. இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே மன ரீதியா நிறைய கேள்விகள்லாம் வருது. இது மன ரீதியா பிரச்சனையா, இல்ல அவங்களுக்குள்ள சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாதனால அந்த மாதிரி ஏதாவது ஒய்ஃப் தப்பு பண்ணாங்க, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும்? என்ன மாதிரி பிரச்சனை, ஏன் இதனால இப்படி நடக்குது?